விஜய் ஒரு காமெடி பீஸ். உங்க ரசிகர் கூட்டம் தான் உங்க படத்தோட டிக்கெட்டை பல்கா வாங்கிட்டு அதை பிளாக்ல வெளியில வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ரசிகர் கூட்டத்தை தொண்டரா மாத்தி கட்சியை ஆரம்பிச்சு நீங்க ஆட்சி பதவிக்கு வந்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்ணுவீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அரசியலுக்கு வருதுக்கு அப்படின்னு விஜய வெச்சு செஞ்சிருக்கிறாரு ஒரு இளைஞர். இவரோட வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல். நியாயமான கேள்விகள் தான் கேட்டிருக்காரு. இந்த காமெடியன் எல்லாம் நம்ம இது ஒரு கேள்வினா சிரிப்பு தான் வருது. அதை நான் அவருக்கு அட்வைஸ் பண்றேன். விஜய் சார், நீங்க சினிமாவில் இன்னும் 5 வருஷம் முயற்சி பண்ணா சூப்பர் ஸ்டார் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதை பண்ணுங்க, அரசியல்ல மட்டும் வந்துடாதீங்க. வேண்டாம், சூப்பர் ஸ்டார் வேணான்ட்டாரு, மக்களுக்காக இறங்கி பண்றேன்னு இருக்காரு. அதுதான் இறங்கி பண்றது பிரச்சனை இல்லாம இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு தான் நம்ம கேட்கறோம். சினிமாவில் இருந்த எம்ஜிஆர் என்னெல்லாம் பண்ணாரு நமக்கு தெரியும். நீங்க சினிமாவில் இருந்து என்ன பண்ணீங்க? 2000 ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்க. ஒரு படத்துக்கு 2000 ரூபாய் டிக்கெட். ஒரு நடிகர் சொல்றாரு, என்னோட பேனருக்கெல்லாம் நீங்க கட் அவுட் வைக்காதீங்க, பாலை ஊத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஒரு நடிகர் எங்க நீ நினைச்சா உங்க ரசிகர் மன்ற டிக்கெட் தான் 2000 ரூபாய்க்கு வருது. எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது உள்ளங்கை நெல்லிக்கணின்னுவாங்க. உன் ரசிகர் தான் 100 டிக்கெட்டை வாங்குறான், கொண்டு பிளாக்ல 2000 ரூபாய்க்கு விற்கிறான். உன்னால தடுக்க முடியாதா? ஆக தமிழ்நாடு முழுக்க டிக்கெட்டை வாங்கி ஊழல் பண்ணவங்களை கொண்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை நினைச்சா எனக்குலாம் தலை சுத்துது. ரஜினி சொன்னதுதான் கேட்டோன்னே தலை சுத்துது. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அரசியல் வேற, அதுக்கு அறிவு வேணும். முதல்ல அடிப்படை அறிவு வேணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு செய்தித்தாளாவது படிக்கணும். நீங்க சும்மா தாவேக்கால இருக்கவனை கூப்பிட்டு 5 நியூஸ் பேப்பர் பேர் சொல்ல